ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், அதாவது தமிழ் சார்ந்த ப்ரோக்ராம். அதுவும் முதன்னு நம்ம இன்னைக்கு அதனை வாழ்வியல்ல தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல டாபிக்ல வர்றாங்க. சந்தோஷ்குமார்னு ஒரு நண்பர் தர்மபுரியில இருந்து வர்றாங்க. சாரி, கிருஷ்ணகிரியில இருந்து வர்றாரு அவரு. அதாவது ஏற்கனவே நிறைய தமிழ்ல அவருடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப அதிகமாவே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். தமிழ் ஆசிரியராகவும் இருக்கார். தமிழ் ஆசிரியரா இருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய புண்ணியம், அல்லது பெரிய கொடுப்பினை. படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு மதியம் ஒருத்தர் வந்திருந்தார் என்னை சந்திக்கிறதுக்காக, வடக்கன்குளத்துல இருந்து. அவர் ஒரு பாடல் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருப்பியும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆபத்துக்கு உதவா பிள்ளை அப்படின்னதும் அரும்பசிக்கு உதவா அன்னம் தாவத்தி தீரா தண்ணீர் அப்படின்ற மாதிரி அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் நான் கேட்டேன், ஐயா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னதும், நான் சித்த வைத்தியர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சித்த வைத்தியரா இருக்கிறவங்க, அப்புறம் ஜோதிடரா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கவியை ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். முழுசா பண்ண தெரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனா தமிழாசிரியரா இருக்கிறவங்களுக்கான கொடுப்பினை என்ன அப்படின்னாக்கா, அவங்க துண்டு துண்டா பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க, இலக்கண விளக்கம் உள்பட, எந்த ஒரு பாடலா இருந்தாலும். அப்போ அப்பேற்பட்ட இப்பவும் நான் இந்த அளவுக்கு தமிழ்ல ஏதோ ஒரு 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 பாயிண்டாவது நான் பேசுறேன் அப்படின்னாக்க, எனக்கு வாய்த்த தமிழாசிரியர்கள், நான் அவங்கள இன்னைக்கும் நினைவு கூறணும். நடராஜ ஐயான்னு சொன்னோம்னாக்க, அவ்வளவு பிரமாதமா ஒரு திருக்குறளை எடுத்தாருன்னா ஒரு பீரியடு ஃபுல்லா ஒரு திருக்குறள் தான் நடத்துவார். அவர் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பெல் அடிச்சதும் நான் நிப்பாட்டுவார். பெல் அடிச்சேன் நிப்பாட்டினதும், போறப்ப கையில புஸ்தகத்த எடுத்துட்டு, யாராவது ஒரு பையனை எழுப்பிவிட்டு, "டேய் இப்ப நடத்தின திருக்குறள சொல்லு" அப்படிம்பாரு. சரி, நாங்க எதுவுமே மனப்பாடம் பண்ண மாட்டோம். அதுவா வந்துரும். தானாவே வந்துரும். அப்போ அந்த அளவுக்கு பாடம் எடுப்பார். அப்ப அந்த தமிழாசிரியர்கள அவங்க தான் நம்மள முழுமையா உருவாக்குறவங்க. அப்பேற்பட்ட ஒரு, இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னா, புனிதமான பணி. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நானும் ஒரு ஆசிரியரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த வகையில அந்த ஆசிரியர் பணியில இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார், அவர் தமிழாசிரியரா தான் இருக்காரு. அது இல்லாம அவருடைய கான்ட்ரிபியூஷன நெறைய இடத்துல அவர் குடுத்திருக்காரு. புனிதா மேடம் தான் எனக்கு சொன்னாங்க. அதாவது பட்டிமன்ற பேச்சாளரா இருக்கார். நெறையா டிவி புரோகிராம்லலாம் வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாரியான பாயிண்ட்லாம் சொன்னாங்க. வேந்தர் டிவி, புது யுகம், ஜீ தமிழ், ராஜ், பொதிகை இதுல எல்லாம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாரியான பாயிண்ட் சொன்னாங்க. ஆ அவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னாக்க, சரி ஒரு வயசானவரா வருவாராக்கும் அப்படின்னு நெனச்சா, அவர் என்னடான்னா சிலம்பம் சுத்துற சைஸ்ல நிக்கிறார். அப்போ சிலம்பம் சுத்துற வயசுல வர்றதும் இல்லாம, அவரே சிலம்பம் சைஸ்லயே வந்திருக்கிறார். அப்போ அது மாதிரியான ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். 2வது, தமிழ்ல ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அத மட்டும் ஞாபகப்படுத்திட்டு, அப்புறம் அப்படியே புரோகிராம்க்குள்ள போலாம். அவருடைய டயத்த நம்ம நெறைய எடுத்துக்க வேண்டாம். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 0, 1 அந்த 2ம் தான் பைனரி. இந்த இந்த 1 0 0 1 1 1 0 0 0 1 இப்படி மாத்தி போட்டுக்கிட்டே வர, இப்ப நான் உட்கார்ந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இத கண்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பைனரி தான். அப்போ இந்த பைனரிக்கும் தமிழுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்படின்னா, தமிழ் இலக்கணத்துல ஆ நேர், நிறை அப்படின்னு 2 யூனிட் தான் இருக்கு நமக்கு. அதாவது இலக்கணத்த பிரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தைய பிரிக்கணும்னா, நேர், நிறை அப்படின்னு பிரிப்பாங்க. நிறை, ம். நேர் அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இந்த நேர், நிறை, நிறை, நேர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நேர் இத்தனை நிறை வந்தா நேர், நேர் தேமா, நிறை, நேர் புளிமா அப்படின்லாம் ஒரு ஃபார்முலாலாம் இருக்கு. அப்போ இந்த இத ஒரு பாடல எடுத்து அத துண்டு துண்டா பிரிச்சோம்னா, பூராமே நேர், நேர், நிறை, நேர் அந்த மாரி வந்துகிட்டே இருக்கும். இந்த வாய்ப்பாடுக்குள்ள எதுலயோ ஒண்ணுல வந்துரும். அதுல வந்தா தான் அது தமிழ். வரலன்னா அது பாடல் இல்லன்னு தூக்கி எறிஞ்சுருவாங்க அந்த காலத்துல. அப்ப இலக்கணம்ங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ அந்த நேருங்கிற இடத்துல 0 வச்சுட்டு, நிறைங்கிற இடத்துல 1 வச்சு பாருங்க. அப்படியே பைனரி லாங்குவேஜ் இதுல மேட்ச் ஆயிடும். எது? தமிழ்ல மேட்ச் ஆயிடும். அப்போ அந்த காலத்திலேயே கம்ப்யூட்டர் லாங்குவேஜை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். கரண்ட் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ கண்டுபிடிச்சது தமிழர்கள். அல்லது அந்த ஃபார்முலாவ எடுத்து வச்சு தான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட். இத இன்னும் விரிவுபடுத்தி கொண்டுட்டு போணும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அறிவியல் சார்ந்த மொழி அப்படிங்கிற மாரியான அமைப்பு.
தமிழ வந்து பேச பேச தீரவே தீராது. எம்புட்டுனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு வந்து அவரு சார் வந்து பேச வந்திருக்கார் அப்படின்னு சொன்னதுமே, அதுலயும் சென்னை கம்பன் கழகத்துல வந்து விருது வாங்கியிருக்கார். கம்பன் அடிபொடி விருது குடுத்துருக்காங்க. அது இல்லாம கணியன் பூங்கொன்றனார் விருது, பாணர் விருது, அ அது இல்லாம நெறைய பேச்சு போட்டியில எல்லாம் கலந்துகிட்டு பரிசு வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2வது அப்பேற்பட்ட ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடியவர் நம்ம சேனல்லயும் வந்து பேசுறார் அப்படிங்கல, அது நமக்கும் பெருமை தான். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தமிழ் அமுதத்தை பருகுறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் தயாரா இருக்கேன். நேரத்த நானும் நெறைய எடுத்துக்கலாம். நம்ம எப்பனாலும் பேசிட்டே தானே இருக்கோம். அதனால இப்போது மேடை திரு சந்தோஷ்குமார் அவர்கள் வசம். சார் வாங்க சார். வணக்கம். சிடிசி சேனல் உங்களை அன்போடு வணக்கம். வரவேற்கிறது. வணக்கம், வணக்கம். தொடங்கலாம் ஐயா? தொடங்கலாம் நீங்க. 30 முக்கோடி தேவர்கள் பாட்டிசைக்க 4000 திவ்ய பிரபந்தம், 1330 குறட்பாக்கள், 96 சிற்றிலக்கியங்கள், 64 ஆயக்கலைகள், 63 நாயன்மார்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 12 ஆழ்வார்கள், 10 பாட்டு, 8 தொகை, 7 அகத்திணைகள், 6 பொழுதுகள், 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறு காப்பியங்கள், 4 சமய குறவர்கள், 3 மும்மூர்த்திகள், 2 காப்பியங்கள், ஒற்றை கடவுள், ஒருவனே தேவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும். வந்தாயே தாயே, வாமகனே என்றாயே, தந்தாயே என்னாவில் என்னாலும் சரம் சரமாய் தமிழ் பாட்டு. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாது இருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் கூட உனைதான் காணும் தமிழ் உலகம். செந்தமிழ் தாயே, சின்னமகன் வணங்குகிறேன் கரம் குவித்து. புரியாத மொழியில் பேசுபவனை குருவாக பார்க்கிறது இந்த சமூகம். புரியாத மொழியில் பேசுபவனை குருவாக பார்க்கிறது இந்த சமூகம். சரியாக தமிழில் பேசுபவனை குருவென பார்க்கிறது இந்த சமூகம். அவனை பொறுத்தவரையில் மம்மி, டாடி, அங்கிள், ஆன்டி என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் இனியும் இந்நிலை. தாயாம் தமிழை நேசிப்போம், தாயையும் நேசிப்போம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்த கிருஷ்ணகிரி தமிழனின் தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த அரங்கிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்க இலக்கியமும் வாழ்வியலும். முதல்ல இலக்கியம் அப்படிங்கிறது என்ன, அதற்கான ஒரு ஆகச் சிறந்த வரையறை என்னவாக இருக்கும் என்று அதே சங்க இலக்கியத்திலே புரட்டி பார்த்தா அதற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது. இலக்கு கூட்டல் இயம். ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை நோக்கி இயங்குவதற்கான அடித்தளத்தை கொடுப்பதுதான் இலக்கியம் என்று நம்முடைய சங்க இலக்கியமே சொல்லுகிறது. ரத்தத்தை சுத்தம் செய்வது இதயத்தின் வேலை என்று நாம் அனைவருக்கும் தெரியும். ரத்தத்தை சுத்தம் செய்வது இதயத்தின் வேலை என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த இதயத்தையே சுத்தம் செய்வது சங்க இலக்கியத்தின் வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்லலாம் அப்படின்னா, 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இப்படி இருக்கின்ற நூல்களை எல்லாம் நாம் வந்து சங்க இலக்கியம் சொல்லலாம். இதுல அடிப்படையா வச்சு பார்த்தோம் அப்படின்னா, சங்க இலக்கியம் என்று சொல்லும் போது 8 தொகையும் 10 பாட்டும் முன் இருக்கிறது. அப்ப 8 தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நூற்பு அழகா சொல்லும். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்தரித்த 8 தொகை அப்படின்னும், 10 பாட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாதொடு 10 அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகையும் 10 பாட்டும் இவை இரண்டையும் இணைத்து நாம 17 மேல் கணக்கு நூல்கள் படிக்கிறோம். இது சங்க இலக்கியத்தின் ஒரு பகுதி. அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியார், திருக்குறள், இந்த மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறது. அதற்கு பிறகே பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நம்முடைய சங்க இலக்கியங்கள வருது. சரி, இப்போ இந்த சங்க இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு எதை எடுத்து சொல்லுது, எப்படியெல்லாம் ஒரு மனிதன் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகளை சொல்லுகிறதா என்று பார்த்தா நிச்சயமாக சொல்கிறது. அப்படி இருக்கும்போது சங்க இலக்கியத்துல புரட்டி பார்க்கிற சங்க இலக்கியத்தில் ஒரு செய்தி. ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு கொடுங்கோலன். கொடுங்கோலன் ஆட்சியிலிருந்து அவனை விலக்க வேண்டும் என்று கலகம் செய்தாலாம் ராணி. ஒன்று ராணியை கொல்ல வேண்டும் அல்லது ராணியை கொலை செய்ய தூண்ட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த மன்னன் சொன்னான், நீ வா, நீ உன் கலகக்காரர்களோடு வா,
இந்த நாட்டை நான் மக்களாட்சியாக அறிவிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு நாள் ஆடைகள் இல்லாமல் இந்த நாட்டை நீ உலா வந்து விடு, அப்போது இந்த நாட்டை மக்களாட்சியாக அறிவிக்கிறேன் என்று சொன்னானாம். அவனுடைய எண்ணம் வேறு. ராணி சரி என்றாளாம். ஆடைகள் இல்லாமல் அந்த ராணி அந்த நாட்டு மக்களுக்காக வெளியே வந்து நின்றாளாம். ஆடைகள் இல்லாமல் வெளியே வந்த அந்த ராணிக்கு அந்த நாட்டு மக்கள் தங்களின் இமைகளை மூடி ஆடைகளாக மாற்றினார்கள் என்று சங்க இலக்கியம் பதிவு. ஆம், அடுத்தவருடைய மானத்தையும் ஒழுக்கத்தையும் கெடுக்கின்ற வகையில் எங்களுடைய பார்வையை கூட நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று ஒன்றாக நின்றார்களே அந்த நாட்டு மக்கள். இது சிறந்த ஆட்சிக்கான உதாரணம் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொன்னான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அதேதான் நம்முடைய தேவாரகம் திருவாசகம் சொல்கிறது. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். இப்படி நம்முடைய எந்த ஒரு பகுதியை நாம் எடுத்து பார்த்தாலும் நமக்கு சங்க இலக்கியத்தின் சாறு அதில் நிறைந்து இருக்கிறது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் குறுந்தொகைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அறிவியல் அறிஞர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தின் பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா, A Guide into the World Literature in 20th Century. அப்போ 20ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த இலக்கியம் எது அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. உலகத்திலே இருக்கின்ற 4000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்யறாரு. எல்லா மொழியையும் ஆய்வு செய்த அப்புறம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு 4 வரி எழுதுறாரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் 4 வரிகள் தான் எழுதியிருப்பார். ஆனால் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு மட்டும் 4 வரிகள் எழுதவில்லை, 4 பக்கங்கள் எழுதுறார். அப்படி என்ன இருக்கு அப்படி கேட்கும்போது அந்த 4 பக்கத்திலே அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் ஒன்றான குறுந்தொகையில் ஒன்றான அந்த இலக்கிய வரிகளையும் எடுத்து அடிகோடிட்டு எழுதி இருக்கிற அந்த வரிகள் பாருங்க சொல்றேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர்போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஒன்றான குறுந்தொகை பாடல் வரிகளையும் சேர்த்து இந்த உலகிலேயே 20ஆம் நூற்றாண்டில் தலைச்சிறந்த இலக்கியமும் இலக்கணம் கொண்ட ஒரே மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று ஒரு அறிவியல் அறிஞர், அதுவும் நம்ம நாட்டு அறிவியல் அறிஞர் கிடையாது, வெளிநாட்டு அறிவியல் அறிஞருக்கு தெரிந்து இருக்கிறது என்றால் நம்முடைய சங்க இலக்கியத்தின் மகிமை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டும். அதையும் தாண்டி குறுந்தொகையை விட்டு இப்போ நம்மளுடைய புறநானூறுக்கு வந்து பாருங்களேன். புறநானூற்றுல கணியன் பூங்குன்றனார் அழகாக சொல்லியிருப்பாரு. இப்போ நடந்த ஒரு உதாரணம் சொல்றேன். திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. 2 இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தொழுகைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு செல்வந்தர் வீட்டுல திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா யாருமே எதிர்பாராத விதமா தீ பத்திக்குது. இந்த 2 இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அந்த தீயோடு போராடி அங்க இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்றாங்கன்னா மருத்துவமனை கூட்டு போறாங்க. மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள மாலை 6 மணி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து தொழுகையை முடித்து விட்டு 2 இஸ்லாமிய பெரியவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 இளைஞர்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க தொழுகைக்கு வரல, அதனால அல்லாஹ் உங்கள் மீது கோபித்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதனால் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு பிடித்த தொழுகையை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்குத்தான் அந்த அல்லாவுக்கே பிடித்த தொழுகையை நாங்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்கள் சொன்னார்களே, இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் அழகாக புறநானூற்றில் பதிவு செய்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என்று மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவில் இல்லாது எஞ்சலும் இளமே, விண்ணொடு வானம் தன் துளித்தலை ஆறாது கல் பொருந்து இறங்கும் மல்லற்பேர் யாற்று நீர் வழிபடுவோம் என்பது பிறவோர் மாட்சியின் தெளிந்தனமாகலின் காட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று அழகாக தன்னுடைய புறநானூற்றிலே இப்படியாக பதிவு செய்கிறார் கணியன் பூங்குன்றனார். இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கவிஞன் அழகா இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். சிதைப்பட்டும் வதைப்பட்டும் சிதறுண்ட என் தமிழா, நீ தொலைவதற்கு அல்ல வீரியமுடன் விளைவதற்கு. புலிமடியில் பால் கறந்த புறநானூற்று வீரனடா, சிங்கத்தின் வாய்ப்பிழந்த செந்தமிழர் தீரமடா, பாராண்ட முதல் குடியே பகை வென்ற தமிழ் குடியே,
வீரம் எல்லோருக்கும் இது என காட்டப்படுகிறது. இப்படி வீரம் எல்லோருக்கும் இது என காட்டப்படுகிறது. ஆனால் தமிழா, அது உனக்கு மட்டும் தானடா தாய்ப்பாலோடு சேர்த்து ஊட்டப்படுகிறது. போருக்கு பயந்ததில்லை தமிழன், புறமுதுகிட்டுத்தான் சென்றதில்லை. பகைத்தவன் தலை உடலில் நின்றதில்லை. பழிவாங்க துடித்தோறும் வென்றதில்லை என்று வரலாற்று சுவடுகளில் இடம் பிடித்த இனம் நம்முடைய தமிழினம். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சங்க இலக்கியங்களிலே வீரநிலை இலக்கியங்கள் சொல்லிட்டு அழகாக சொல்லுகிறது. என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு தாய் கிட்ட ஒரு பெண் ஒருத்தி வந்து கேக்குறா, உன் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த தாய் சொன்ன பதில வந்து புறநானூற்றுல இப்படி சொல்றாங்க பாருங்க. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. ஒண்ணும் இல்ல, புலி தங்கி சென்ற வயிறு என்னுடைய வயிறு. அப்போ என்னுடைய வயிறு என் புலி தங்கி சென்ற வயிறாக இருக்கும் போது, இந்த புலி இங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் ஏதாவது ஒரு போர்க்களத்தில் அவன் போர் புரிந்து கொண்டிருப்பான். புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே. ஒரு மகன் தன் வயிற்றிலே இருந்து வெளியே வருகிறான் என்றால், அந்த வயிற்றை புலி இருந்து தங்கி சென்ற ஒரு குகை போல நினைத்து காத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அப்படி என்றால் அந்த மகன் அங்கே இல்லை அப்படின்னா அவன் கட்டாயம் ஏதாவது ஒரு போர்க்களத்தில் போர் புரிந்து கொண்டிருப்பான். அங்க போய் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பெண்ணுக்கு அந்த வீரத்தாய் பதில் சொன்னாலாம். அதைத்தான் நம்முடைய இலக்கியங்களை படிக்கிறோம். புலியை முரத்தாலே அடித்து துரத்தியவர்கள் நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியம் மிக்க வீர பெண்கள் என்று சொல்லி படித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழருடைய பரம்பரை அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இலக்கியங்கள் சொல்லுது, யாராச்சும் ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலோ இல்ல பிறந்து இறந்துட்டாலோ, இல்ல ஊனமுற்றோ பிறந்துட்டானோ, கை இல்லாமையோ கால் இல்லாமையோ இந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தையோ மாற்றுத்திறனாளியோ பிறந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுடைய மார்பை ஒரு வேல் எடுத்து அந்த குழந்தையினுடைய மார்பை கீறி பின் முதுகிலே கீறாமல் முன்முதுகிலே முன்னாடி வந்து நெஞ்சில கீறி புதைப்பாங்களாம். இதை வந்து அழகா நம்முடைய புறநானூற்று 74வது பாட்டு சொல்லுது. என்னன்னு பாருங்க. குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார். அப்போ பிறக்கின்ற குழந்தை ஊனமாக பிறந்து இறந்தாலோ இல்ல இறந்து இறந்தாலோ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட இந்த குழந்தை ஒரு கோழை அல்ல, இவன் ஒரு வீரன் என்பதை இந்த உலகம் காண வேண்டும் என்பதற்காக அந்த இறந்து போன பச்சிளம் குழந்தையின் நெஞ்சிலே வாளால் கீறி புதைத்த வரலாறு நம்முடைய தமிழர் வரலாறு என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் புறநானூறு அழகா சொன்னது. குளவி இருப்பினும் ஊன்தடை பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார் என்று அழகாக பதிவு செய்கிறது. இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், அதே புறநானூற்றிலே இன்னொரு பாடல் வரும். பல்சான் ரீரே கயன்முள் அன்ன நரைமுதி திரைக்கவும் பயனின் முப்பீர் பல்சான் ரீரே கணிச்சி கூர்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் கால இறங்குவீர் மாதோ, நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன். அப்போ இந்த உலகத்துல உங்களால நீங்க நல்லது செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை, தயவு செய்து யாருக்கும் கெட்டது செய்ய வேண்டாம் என்று உலகத்திலே இருக்கின்ற ஆகச்சிறந்த கருத்தாக இந்த புறநானூறு பதிவு செய்கிறது. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நான் முன்பே சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் சொல்லியிருந்தேன். இப்ப இருக்கிற வந்து ஒரு கவிஞன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ் இலக்கியமாக இருக்கின்ற திருக்குறள் அழிந்தாலும் பரவாயில்லை, பெரிய புராணம் கம்பராமாயணம் ஏன் சங்க இலக்கியங்கள் அனைத்தும் அழிந்தாலும் பரவாயில்லை, கணியன் பூங்குனார் எழுதிய இந்த ஒற்றை வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வரி இருக்கின்ற வரை தமிழையும் சரி தமிழனையும் சரி தமிழ் கலாச்சாரத்தையும் சரி தமிழ் பண்பாட்டையும் சரி இந்த உலகத்தில் யாராலுமே அழிக்க முடியாது. இந்த ஒற்றை வரி இருந்தால் போதும், தமிழை நாம் உயர்த்தி பிடிக்கலாம் என்பதை அழகாக பதிவு செய்கிறார். இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் யாருக்கு மன்னிப்பு இல்லை தெரியுமா? யோசிச்சு பாருங்க, யாருக்கு வந்து மன்னிப்பு இல்லை அப்படின்னு கேட்கும் போது இதை வந்து அழகாக வந்து சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, புறநானூறுல ஆண்முளை அறுத்த அரணிலார்க்கும் மாநிலை மகளிர் கருத்தைத்தார்க்கும் பார்ப்பார் தப்பிய கொடுமையோர்க்கும் கழுவாய் மருங்கின் எழுவாயும் உள நிலம் புடை பெயர்வதாயினும்
நிலம் புடை பெயர்வதாயினும் யாருக்கு உய்வு இல்லை தெரியுமா? ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பே இல்லை என்று சொல்லுகிறாங்க. ஆம், ஆண் முளை அறுத்து அருளார். ஒரு மாடு பால் கறக்கின்ற மாட்டை நீ கொன்னுட்டா கூட உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆண் முளை அறுத்து அருளாருக்கும் மாநிலை மகளிர் கரு சிரித்தாருக்கும். கர்ப்பிணியாக இருக்கின்ற ஒரு பெண்ணை நீ எட்டி உதைத்து அவருடைய கரு சிரிந்தாலும் உனக்கு சிரித்தாலும் பரவாயில்லை, அதற்கு கூட இந்த உலகத்திலே உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் யாருக்கு மன்னிப்பு இல்லை தெரியுமா? ஒருவன் செய்த நன்றியை எவன் ஒருவன் மறக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பே கிடையாது என்று நான் சொல்லவில்லை, புறநானூறு சொல்லுகிறது. ஆண் முளை அறுத்த அறையிலாருக்கும் மாநிலை மகளிர் கருத்தைத்தார்க்கும் பார்ப்பார் தப்பிய கொடுமையோர்க்கும் கழுவாய் மருங்கில் எழுவாயும் உள நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லை என்று சொல்லுகிறது. இதைத்தான் சங்க இலக்கியங்களில் ஒன்றான 15 கீழ்கணக்கு நூல் ஒன்றாக இருக்கின்ற திருக்குறளும் சொன்னது. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று நம்முடைய திருக்குறள் பதிவு செய்கிறது. இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், இப்போ நம்ம நட்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆணுடன் ஒரு ஆண் பழகுறானா அது ஓகே, ஒரு சிறந்த நட்பு எடுத்துப்பாங்க. அதே ஒரு பெண்ணுடன் ஒரு பெண் வந்து பழகுறாங்களா, அதே ஒரு சிறந்த நட்பு எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ பழகினால் இந்த சமூகம் அதை பார்க்கின்ற பார்வை என்னவாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுப்பி பாருங்க. ஆனால் உண்மையிலேயே ஆக சிறந்த நட்பு எது என்பதை நம்முடைய அதியமானும் அவ்வைக்கும் இருந்த நட்பு தான் ஆக சிறந்த நட்பாக இருக்க முடியும். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இன்றைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக பேசிக் கொண்டிருந்தாலே இதை என்னவென்னவெல்லாம் சித்தரிக்கின்ற சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதியமானுக்கும் அவ்வைக்கும் இருந்த நட்பு இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நட்பிற்கு இலக்கணத்தை வகுத்தவர்களே அதியமானும் அவ்வையும் தான். பாருங்க, இதெல்லாம் ஒரு செய்தி வரும். அதியமான் இறந்து கிடக்கிறான் போர்க்களத்தில். அந்த நேரத்தில் ஔவையார் அதியமானை பற்றி நினைத்து நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவள் பாடி வைத்திருக்கின்ற பாடல்கள் நீங்கள் கண்ணீர் விடாமல் கடந்து போக முடியாது. அவங்க எழுதியிருக்கிற பாட்டை படிச்சோம்னா கண்களுக்கு தண்ணி வருமா. அந்த ஔவை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுகிறாள். எவ்வளவு அர்த்தமுள்ள பாடல் தெரியுமா? நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே இருக்கின்ற நட்பை இதைவிட ஒரு இலக்கியத்தில எடுத்து சொல்ல முடியும் என்றால் அது யாராலும் சொல்ல முடியாது. ஆக சிறந்த நட்பிற்கு இலக்கணத்தை வகுத்து சென்றவர்கள் நம்முடைய தமிழர்கள். அதற்கான உதாரணம் ஔவைக்கும் அதியமானுக்கும் இடையே இருந்த நட்பு என்று நம்முடைய சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது என்றால் இதை யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் 8 தொகை 10 பாட்டை கடந்து பார்த்தோம் என்றால் 15 கீழ்கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்களே நாலடியாரை பத்தி எல்லாருமே வந்து நாலடி கண்டிப்பா படிச்சிருப்போம், படிக்காம வந்திருக்க மாட்டோம். நாலடியில பாத்தீங்கன்னா அதற்கு நாலடியை பத்தி பாரதிதாசன் நாலடியை பத்தியில பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லுவாங்க. கல்வியை பத்தி. வெள்ளத்தால் அழியாது வேந்தலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் குறைவு அன்றி நிறைவுறாது கள்ளவருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கல்வியினுடைய தன்மை பத்தி அழகா பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் நாலடியில இப்படி ஒரு பதிவு இருக்கிறது பாருங்க. நடுவு நிலைமை பற்றி நாலடி புகழ் சொல்லுது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லுது. உலகத்திலேயே ஆக சிறந்தது என்னவென்று பார்த்தால் அது கல்வி. இதைத்தான் திருவள்ளுவரும் சொன்னார். கேடு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்று சொல்லு. அதே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருது. திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா இந்த குறளுக்கான விளக்கத்தையும் நம்ம படிச்சிருப்போம். சற்று சிந்தித்து பாருங்க. எதற்காக வள்ளுவர் இந்த குறளை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு துணை காலுமே இருக்கா சொல்லி பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி இருக்கின்ற இந்த 2 அடி சீரலை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் துணை கால் இல்லாம எழுதியிருப்பாரு வள்ளுவர். என்னுடைய சிந்தனை இப்படியாக செல்கிறது.
ஏன் தெரியுமா வள்ளுவர் துணைக்கால் எல்லாம் எழுதியிருக்காரு? அதுவும் கல்வி என்ற ஒரு இதில் எழுதியிருப்பாரு கல்வியை பத்தி. கல்வி என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் இந்த சமூகத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் நீ வாழ முடியும் என்பதற்காகத்தான் துணை கால் இல்லாமல் அந்த அதிகாரத்திலே கல்விக்கான அதிகாரத்தை வைத்து எழுதியிருக்கார். அப்படின்னா கல்வி எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து பார்க்கிறோம். இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் சங்க இலக்கியம் ஏன் அப்படின்னு பேசும்போது எனக்கு ஔவை எழுதிய ஆத்திச்சூடு தான் ஞாபகம் வருது. இது கூட உங்களுக்கு வந்து 17 கீழ்கணக்கு நூல்களை ஒன்றாக தான் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம் நம்ம. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். நான் எங்க பாட்டி கிட்ட கேக்குறேன், புள்ளை மெய்யெழுத்துக்கும் உயிரெழுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள், புள்ளி வைக்காத எழுத்துக்கள் எல்லாம் உயிரெழுத்துக்கள். நான் கேட்கிறேன், லூசு பாட்டி, புள்ளி வச்சு எழுத்தெல்லாம் மெய்யெழுத்துன்னு சொல்றியே, அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்லும் போது ஈ என்ற எழுத்துல பாரு 2 புள்ளி இருக்குதே, இது எப்படி வந்து மெய்யெழுத்து ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, எது தர்மம், எது ஈகை, எது கருணை என்பதை எங்க பாட்டி எனக்கு இந்த இடத்துல போதிக்க எனக்கு தெரியுமா? உள்ளே இருப்பதை எடுத்து வெளியே கொடுப்பதுதான் கொடையின் அடையாளம் என்றால், உள்ளே இருக்கிற ஒரு புள்ளி நீ கொடுப்பதை காட்டுகிறது, வெளியே இருப்ப ஒரு புள்ளி உன்னுடைய இருப்பை காட்டுகிறது. ஆக உள்ளே இருப்பதை எடுத்து வெளியே கொடு என்று. ஈ என்றால் ஈகை, உன்னிடம் எவை இருக்கிறதோ அதை இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2 புள்ளி அதில் வைக்கப்பட்டுள்ளது. ஈ என்றால் ஈகை, ஈவது விளக்கேல். உனக்கிட்ட எது இருக்குதோ, இல்லை என்று வருவோருக்கு இல்லைன்னு சொல்லாம நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எது ஈகை அப்படிங்கான இலக்கணத்தையே என்னுடைய பாட்டி இந்த இடத்துல போதிக்கிறாள். இதைத்தான் அவ்வை அழகாக சொல்லிவிட்டு சென்றாள், ஈவது விளக்கேல். இதை வள்ளுவனும் சொன்னான், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியும் இல்லை உயிர்க்கு என்று அழகாக சொல்லியிருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஈகையை பத்தி பேசும்போதுதான் மகாபாரதத்திலே கர்ணன் பத்தி எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. மகாபாரத போர்ல பாத்தீங்கன்னா கர்ணனை வந்து எப்படியாவது சூழ்ச்சியை செஞ்சு கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அர்ஜுனனுடைய அம்பு வந்து கர்ணனை நோக்கி போகுது. அப்போ ஒரு சில அம்புகள் என்ன ஆகுது அப்படின்னா கர்ணனுக்கு வந்து அது மரணமா போகாம அம்பா போகாம அன்பு மாலையா அவனுடைய கழுத்துக்கு போய் சேருது. அப்போ வந்து ஏன் இவருக்கு மட்டுமே இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்போ உண்மையான எது அறம் என்பதை இந்த இடத்திலே வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். கர்ணனை பத்தி என்ன நினைச்சிருக்க தெரியுமா? அவன் கொடுப்பவனா? இல்லை. இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுப்பவன். கொடு, இல்லை என்று சொல்லாமல் உங்ககிட்ட எது இருக்கோ அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுக்கான இலக்கணத்தை வகுத்தவரே கிருஷ்ணர். அதற்கு பிறகு என்ன பண்றது, இவன் இவ்வளவு ஈகை பண்ணிருக்கான், அவன் அவ்வளவு கொடுத்து கொடுத்து வாழ்ந்ததால் தான் என்னவோ தெரியவில்லை, அவனுடைய உயிர் கூட போகாமல் காத்திருந்தது. நமக்கு பழமொழி கூட வரும், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்லி படிச்சிருக்கோம். கர்ணன் செய்த தானமும் தர்மமும் புண்ணியமும் தான் அவனுடைய உயிர் போக விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தது. அப்போ என்ன பண்ற அப்படின்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, ஒரு முனிவர் வேடத்துல ஒரு புலவர் வேடத்துல அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உயிர் பிரியும் தருவாயில் நின்று கொண்டிருக்கிறான் கர்ணன், இன்னும் 2-3 அம்பு போட்டா அவனுடைய உயிர் போயிடும், ஆனா உயிர் போகாம அவன் செய்ய தானமும் தர்மம் அவனை புடிச்சிட்டு இருக்குது, எப்படியாச்சும் இவன் செய்ய தான தர்மத்தை எல்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கர்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணர் போய் கையேந்து நிக்கிறாரு. கர்ணா, இது வரைக்கும் நீ செய்த தானத்தையும் தர்மத்தையும் எனக்கு தாரை வாய்த்து கொடுப்பாயா அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ற அப்படின்னா தன்னுடைய மார்பிலே வலுகின்ற ரத்தத்தை எடுத்து அந்த குருதியிலிருந்து தான் செய்த தானத்தை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்தான் கர்ணனுக்கு. அந்த இடத்துல வந்து வில்லி பாரத்துல வில்லை இப்படி எழுதியிருப்பாரு, ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன், ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன், கொள்கனி உனக்கு பாரில் உள்ள அயனும் நிகரில்லை என்றால் புண்ணியம் அதனினும் பெரிதோ, உன்னைக்கே நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னா உன்னை விட உயர்ந்ததா இந்த புண்ணியம், இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் மார்பிலே வழுகின்ற ரத்தத்தை எடுத்து கர்ணன் கிருஷ்ணனுக்கு தாரை வார்த்து கொடுத்தான். இந்த இடத்துல கர்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணன் கேட்கிறாரு, சரி நான் கேட்டதை நீ கொடுத்துட்ட, சரி உனக்கு ஏதாச்சும் வேணுமா கேள் அப்படின்னு கேட்கும்போது நாம வந்து என்ன செஞ்சிருப்போம், என்னுடைய உயிரை காப்பாற்று என்று சொல்லியிருப்போம். உயிர் பிரியும் தருவாயில் இருந்த கர்ணன்
கிருஷ்ணனை பார்த்து கேட்டான். இன்னமும் உற்பவம் உண்டாயின், இத வில்லி பாரதத்திலே வில்லி இப்படி பதிவு செய்கிறார். இன்னமும் உற்பவம் உண்டாயின் 7 பிறப்பும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று உரையாமல் கொடுக்கின்ற மனதை எனக்கு கொடு என்று கேட்டான். உயிர் பிரியும் தருவாயில் கூட என்கிட்ட யாராச்சும் வந்து இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற மனதை எனக்கு கொடுத்தருள் என்று சொன்னானே கர்ணன். இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொன்னான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் ஒரு கருணை என்றால் என்ன, ஈகை என்றால் என்ன, இரக்கம் என்றால் என்ன என்பதை 2 அடியில் இந்த உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியது நம்முடைய திருக்குறள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், கும்பகோணத்துல நடந்த ஒரு தீ விபத்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கும்பகோண தீ விபத்திலே குழந்தைகள், ஒரு கட்டிட தொழிலாளி, அவர் ஒரு பேர் வந்து முருகேசன் ஒரு கட்டிட தொழிலாளி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தீயோடு போராடி 10க்கும் மேற்பட்ட குழந்தையினோட உயிரை காப்பாத்துறாரு. 11வதாக ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றும் போது அவருடைய உடல் வந்து தீ பற்றி கொள்கிறது. அப்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற உடனே அவருடைய கண்ணுல வந்து கண்ணீர் வடியுது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன் முருகேசா கலங்குகிறாய்? உன் உடலை தீ பற்றி விட்டது என்று கலங்குகிறாயா, இல்லை உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும் என்று மயங்குகிறாயா என்று எல்லோரும் கேட்டபோது அந்த இடத்திலே முருகேசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பாலாய் போன நெருப்பு இன்னும் 10 நிமிடம் என் உடலை பற்றாமல் இருந்திருந்தால் இன்னும் 10 குழந்தைகளை நான் பக்குவமாக பாதுகாத்திருப்பேனே என்று அந்த முருகேசன் பதில் சொன்னானே. இதைத்தான் அழகாக நம்முடைய திருக்குறளும் பதிவு செய்கிறது. உதவி வரைத்தன் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்று. இதையும் தாண்டி சொல்ல வேண்டுமா? 1330 குறட்பாக்களையும் நான் படியுங்கள் என்று சொல்லவில்லை. அதில் ஏதேனும் ஒரு குறள் வழியாவது நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லுகிறேன். ஒரு குறள் வழியாவது நீங்கள் நின்று பழகிவிட்டுகின்றால் இந்த உலகத்திலே உங்களை யாராலும் அடிக்க முடியாது, உதைக்கவும் முடியாது. திருக்குறள் என்ற ஒற்றை அடி இருந்தால் போதும், அவர்களையும் நீங்கள் உதைத்து மேலே வரலாம். இதைத்தான் அழகாக நம்முடைய பாரதிதாசன் அழகாக சொல்லுவார். வரும்படி வீரப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கல் திங்கள் தோறும் கரம்படி வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைப்பிடியே விதிக்க முன்னர் எண்ணி வைத்தார். பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி. அப்படியா? அறியாதபடியாய் சொன்னேன். நம் தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றிடுவாராயின் நம் மக்கள் இப்படியே கீழ்ப்படியில் இரார்கள் என்றோ. மெய்ப்படி அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படி செப்பு மேற்படியாய் செப்படி முத்தை பிறக்கும். எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்ற செயல்கள் பிறந்த பூமி நம்முடைய பூமி. ஆம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியவருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சிங்களஞ்சே தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று சங்கே. பொங்கு தமிழர்களுக்கு இன்னல் விளைந்தார் சங்காரம் நிஜமென சங்கே முழங்கு. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெண்குருதி கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற செயல்களும் இலக்கியங்களும் பிறந்த பூமி நம்முடைய பூமி. திருக்குறளை பற்றி பேசும்போதுதான் திருக்குறளை ஒரே ஒரு குறளை வச்சு திருவள்ளுவருக்கும் ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு. திருவள்ளுவருக்கும் குறள் பிள்ளைக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல அண்ணாவையும் பெரியாரையும் வச்சு எழுதியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தெருக்கதவை யாரோ தட்டுவது போல் இருந்தது. எழுந்து வந்து யாரது என கேட்டுக்கொண்டே திறந்து பார்த்தார். நான் தான், நீங்கள் ஈன்ற பிள்ளை திருக்குறள் என்றது குறள். இருட்டை கிழிக்க ஏற்றிய விளக்கை தூக்கி பிடித்து பிள்ளையின் முகத்தை பார்த்து 1330 அருந்தமிழ் பிள்ளைகளுள் நீ எந்த பிள்ளை என கேட்ட வள்ளுவருக்கு அந்த அறிவின் பிள்ளை அழகிய கிள்ளை அழகாய் சொன்னது பதில். 65 அதிகாரம் ஏற்றுள்ள 647வது பிள்ளை நான்.
ஐயனிடம் ஒரு திருத்தம் கோரி அவசரமாய் கதவை தட்டிவிட்டேன். அதற்கு என்னை அன்புடன் மன்னிக்க வேண்டும் என குரல் பிள்ளை தந்தையிடம் தலைகுனிந்து நின்றவுடன், என்ன திருத்தம் தேவை உனக்கு என்று மின்னல் ஒளி கண்களாலே குரலார் கேட்க, சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வெல்லன் யாருக்கும் அரிது. இந்த குரல் தானே தந்தையை ஆம் நான் ஆம் நான் தானே படைத்தேன் உன்னை, அதற்கென்ன இப்போது என்றவுடன், என்னைத்தான் கொஞ்சம் திருத்த வேண்டும் என அன்னை உள்ளம் கொண்ட ஐயனே வேண்டுகிறேன். சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்பதை சுழல்வல்லன் சோர்விலன் அண்ணா அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்று திருத்திட வேண்டும் என்பது என் விளைவு. பிள்ளையின் சொல் கேட்டவுடன் வள்ளுவனார், பிள்ளாய் நீ அறியாயோ, நான் என்றைக்கோ தொலைநோக்குடன் எண்ணி பார்த்து ஈரோடு தந்த வள்ளல் ஈவேராவிற்கென பெரியாரை துணைக்கோடலும் பெரியாரை பிழையாமையும் எழுதியவன் என்பதை நீ அறிந்தில்லையோ? அதனாலே உறுதியாய் கூறுகிறேன், அஞ்சான் என குறித்தால் அதற்கு அண்ணா என்பதே பொருள். எஞ்சாமை என்னை இடத்தார் செய்யின் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம் என்று அஞ்சா நெஞ்சுடன் நிமிர்ந்து நின்று இனம் மொழி காக்க போரிட்டவர். அதே சமயம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என உணர்ந்து இன்றும் தயங்காமல் நாடும் காத்து கலகமும் காத்து வஞ்சனையை வென்று காட்டில் வாகை சூடியவன். அச்சமுடையாருக்கு அறனில்லை என் குறைத்து பச்சை பொய் புராணங்களை பகுத்தறிவால் பொசுக்கியவன். அவனைத்தான், அந்த அண்ணாவைத்தான் அஞ்சான் என ஒரு சொல்லால் குறித்துள்ளேன். அதற்கு ஏன் பிள்ளாய் திருத்தம் என்றவுடன், திருத்த வந்த பிள்ளை திருந்து விட்டான், அதனால் அங்கிருந்து திரும்ப விட்டான். செப்டம்பர் 15 தமிழனுக்கு சுவாச பிறந்த நாள் என்றும், செப்டம்பர் 17 தமிழனுக்கு சூடு பிறந்த நாள் என்றும், அதே நாளில் சொரணையும் பிறந்ததாலே கழகம் பிறந்தது என்றும் கடந்த ஆண்டு கவியரங்கில் நான் கவிதை பாடினேன். அதனையே இந்த ஆண்டும் தொடங்கி பாடலாம் என்று வீட்டை விட்டு கிளம்பும் போது சுவரில் படமாக காட்சி தந்த அண்ணா என்னை பார்த்து, தம்பி என்ன உனக்கு பைத்தியமா என கேட்டார். ஏனண்ணா என நான் அதிர்ந்த போது வீணையாய் அதிர்ந்த குரலில் விடையிறுத்தார். தமிழனுக்கு சுவாச பிறந்த நாள் என சொல்ல போகிறாயே, தமிழன் சுவாச பையை என்றோ இழந்து விட்டு நிற்கிறான் என்றார். புரியவில்லை எனக்கு. புரியும்படி சொன்னார் அண்ணா. பொல்லாங்கு இழுத்து மூச்சு விட்டால் பணம் பதவி எல்லாம் பறிபோகும் என்று கீச் கீச் என்று கத்துகின்ற பள்ளியினும் கேவலமாய் மூச்சடக்கி முழந்தாளிட்டு 6 அடி வளர்ந்த தமிழன் எல்லாம் அரையடியாய் கூனி குறுகி அம்மையின் காலடி பற்றி கிடக்கின்ற அவலத்தை காண்கிலையோ தம்பி, கண்டுமா சுவாச பிறந்த நாள் என சொல்ல போகிறாய். தமிழன் சுவாச பையை காசை நோய் கிருமிக்கு வாடகைக்கு விட்டுவிட்டான் என்று சொல்லேன் என்று அந்த கவிதை முடிவடைகிறது. அப்படி என்றால் ஒற்றை வரிக்கு 1000 அர்த்தத்தை தர முடியும் என்றால் அது வள்ளுவனாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆம், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் பெரும் கருணை தமிழ்நாட்டின் அடையாளம். பிள்ளையை தேர்காலிட்டுக் கொன்ற மனுநீதி சோழனின் நேர்மை தமிழ்நாட்டின் அடையாளம். எதிரி மனிடம் தனி ஒருத்தியாய் தூது போன ஔவையின் வீரம் தமிழ்நாட்டின் அடையாளம். காலம் தாழ்த்தி அலட்சியமாக கொடுத்த தண்ணீரை குடிக்காமல் இறந்து போன கணைக்கால் இரும்புறையின் மான உணர்ச்சி தமிழ்நாட்டின் அடையாளம். கிளியோபட்ராவிற்கு பாண்டிய நாட்டு முத்துக்களை பரிசாக கொடுத்த வணிக திறமை தமிழ்நாட்டின் அடையாளம். தானியங்களை கொத்த வந்த பறவைக்கு தன் காதிலே அணிந்த காதலியை கலட்டி போட்ட செல்வ செழிப்பு தமிழ்நாட்டின் அடையாளம். முதல் நாள் போரில் தகப்பனையும், மறுநாள் போரில் கணவனையும், அடுத்த நாள் போருக்கு தன் மகனையும் கிளப்பி விட்ட மான தமிழச்சியின் வீர உணர்ச்சி தமிழ்நாட்டின் அடையாளம். ஆம், ஒரு தென்னை மரத்திலே இருந்து கீழே விழுந்த மரம் கூட நான் இங்குதான் இருந்தேன் என்ற அடையாளத்தை விட்டு செல்கிறது. சுவற்றிலே இருந்து அடிக்கப்பட்ட ஆணி பிடுங்கப்பட்ட இடம் கூட நான் இங்குதான் இருந்தேன் என்ற அடையாளத்தை விட்டு செல்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அடையாளமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இது அழகாக ஒரு கவிஞன் எழுதுகிறான். நாடு படையெடுப்பால் இழுக்கப்பட்டது, நூல்கள் கடல் நீரால் அழிக்கப்பட்டன, கல்வி பார்ப்பனரால் ஒழிக்கப்பட்டது, அறிவு புராணங்களால் மொழிக்கப்பட்டது, ஒற்றுமை சாதியால் பிரிக்கப்பட்டது, பொருள் போகியத்தால் பிடுங்கப்பட்டது, கட்சி தந்திரத்தால் ஒடுக்கப்பட்டது, பதவி வஞ்சனையால் கவரப்பட்டது, வீர உபதேசத்தால் அடக்கப்பட்டது, மொழி இந்தியால் அழிக்கப்பட இருக்கிறது. தமிழா உனக்கு இனி என்ன விதி என்று ஒரு கவிஞன் பதிலளிக்கிறானே. இதற்கெல்லாம் நாம் இடம் தராமல் இதை பாரதி சொல்லுவான் அழகாக, மெல்ல தமிழி சாகும் அந்த மேற்கு மொழிகள் இப்பூமி செய்யோங்கும் என்ற அந்த வேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்தலாமோ,
செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் துறைதோறும் இருக்கின்ற நூல்களை எல்லாம் கொணர்ந்து இங்கு சேர்ப்பர் என்று நமக்கெல்லாம் ஆணையிட்டு சென்றிருக்கிறான் பாரதி. பாரதியுடைய கனவை நனவாக்குவோம் என்று சொல்லி அகர முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. அகர முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உலகை அறிந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென ஒரு புது சரித்திரம் படைத்திடு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும். பலமுறை உன்னை நீயே கேட்டுவிடு, நான் ஏன் பிறந்தேன் என்று. ஒரு வெற்றியை கண்ட பிறகு உனக்குள் நீயே கூறிவிடு, சாதிக்க பிறந்தவன் நான் என்று. இனியும் தாமதம் வேண்டாம், இறப்பதற்குள் புது சரித்திரம் படைப்போம். ஒருமுறை எங்கோ எதற்கோ யாருக்கோ பிறந்தேன், யாருக்கும் எதற்கும் பயனில்லை. மீண்டும் ஒரு முறை இறந்து பிறந்தால் தமிழன்னையே உனக்கு மகனாக பிறப்பேன், உன்னை வளர்ப்பேன், அதற்காக என் மூச்சையும் இழப்பேன் என்று சொல்லி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தோஷ்குமாரின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை தம்பி சந்தோஷ். ரொம்ப அருமையா பேசுனீங்க. என்ன சொல்றது, நன்றிங்கம்மா. உங்க கருத்துக்கள் தமிழ் இலக்கியத்தை பத்தி, சங்க இலக்கியம் நம்மளோட வாழ்வியலோட எப்படியெல்லாம் கலந்துருக்கு, அது நமக்கு என்னெல்லாம் தந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேற யாராவது பேச போறீங்களா? மைக் எடுத்துட்டு பேசுங்க. முத்துசாமி பேசுங்க சார், மைக் எடுத்துட்டு பேசுங்க. மேடம் தமிழ் மணிகண்டன் இருக்காரு மேடம். பேசுங்க சார். வணக்கம் சார், வாங்க சார். மைக் எடுத்து பேசுங்க சார். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம் சார். வணக்கம் சார். வெளியூர் பயணத்துல இருக்கேன், ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். நம்ம பயணத்துல நலம் 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 நலம். தம்பி என்னுடைய அந்த அழகான இலக்கிய பொழிவிலே நனைந்து மகிழ்ந்து அப்படியே ஆழ்ந்து மகிழ்ந்து போனேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற அந்த சொற்றொடரினுடைய சொற்சுவையை நான் இங்குதான் பார்க்கின்றேன். அழகா தம்பியினுடைய ஒரு வெளிப்பாட்டை பத்தி கருத்து சொல்லணும்னா, 2012ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 17ஆம் நாள் கொங்கு மண்ணிற்கு தம்பி கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு போட்டிக்கு வந்தார். அப்பொழுதே அவருடைய பேச்சை நான் கண்டு வியந்து பாராட்டி அவருக்கு 3ஆம் பரிசினை கொடுத்தவர் பெருமை எனக்கு இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேல் நான் தம்பியினுடைய பேச்சை மகிழ்ந்து கொண்டிருப்பவன். இன்று தம்பியினுடைய வளர்ச்சி என்பது விண்ணுலகம் அப்படியே அதிரக்கூடிய அளவிலே இந்த வியனுலகம் விழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சு அவருடைய வாழ்க்கை மூச்சாக தமிழ் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு கொடை. அழகாக நான் அந்த புறநானூற்றிலே அவர் அப்படியே தவழ்ந்து அப்படியே வாழ்வியலோடு ஒப்பிட்டு அவர் பேசிக்கொண்டிருந்த அந்த கருத்துக்களை எத்தனை புலவர்களை அவர் ஒப்பிட்டு காட்டினார். கணிகன் பூங்குண்டனாரிலிருந்து, நரி விருத்தலையாரிலிருந்து, மோசகீரனாரை தொட்டு ஔவையாரிலிருந்து அதிகமான் வரை அனைத்தையுமே அவர் அலசி ஆராய்ந்த விதம் அவருடைய பக்குவத்தை இங்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அதுல நரிவெருத்தலையார் அவருடைய அந்த சொற்றொடரை அவர் அப்படியே அனுபவித்து மெய்ப்பித்து அப்படியே அவர் பொழிந்த விதம் என்னை மிகவும் ஈர்த்தது. நான் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்பொழுது அதைத்தான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நல்லது செய்தல் ஆற்றீராகினும் அல்லது செய்தல் ஓம்பு மனதுதான் எல்லாரும் உவப்பதன்றியும் நல்லாற்றுப்படு நெறியுமார் அதுவே என்று அவர் முடித்திருப்பார். நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, அல்லது செய்யாதரா. ஒரே வரியில சொல்லிட்டார் வாழ்க்கைய. நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்தவனுக்கு அல்லது தேவையில்லாத செய்யாத, நினைக்காத. ஆக புறநானூற்றினுடைய வழியை அழகாக அவர் எடுத்துரைத்த பாங்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே அவர் பேச 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 வள்ளுவர் என்னுடைய ஒரு குரல் என்னுடைய சிந்தையை நினைத்து சென்றது. பெரியாரை துணைக்கோடல் என்ற அந்த அதிகாரத்திலே ஒரு குரல். இந்த குழந்தைக்குத்தான் அது சான்று.
இவரை வளர்த்து உருவாக்கிய ஆசானுக்கு இவர் இன்று சான்றானாக விளங்கக்கூடிய வகையில அந்த குரல் இவருக்கு நான் ஒரு பாராட்டுரையாக கொடுக்கின்றேன். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. ஆக அறிவில் மட்டுமல்ல, அனுபவத்தில் மட்டுமல்ல, அகவையில் மட்டுமல்ல, அனைத்திலும் உயர்ந்தவர் சான்றோர், உயர்ந்தவர். ஆக அந்த உயர்ந்தவரை, அறவழியில் சென்று உயர்ந்த அந்த பெரியவரை கேண்மை நண்பராக வைத்துக்கொள். ஒப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், நட்பில்லாமல் உயிர் வாழ்வது கூட கடினம். ஆக பெரியவர்களை நண்பனாக நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நடந்து கொண்டிருந்தால், அடுத்த சொற்றொடரில் அவர் வடிக்கிறார், திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். நான் சந்தோஷ் குமாரனுடைய இந்த பேச்சிலே பார்க்கின்றேன், எத்தனை பெரியவர்களை அவர் கட்டி போட்டிருப்பார். அதற்கு சான்று இந்த தமிழ் சொந்தங்களே அல்லவா. நீங்கள் தலைப்பை கூட மாற்றி இருக்கலாம். சங்க இலக்கியத்தில் வாழ்வியல் அறம் என்பதை மாற்றி சங்க இலக்கியத்தில் சந்தோஷ்குமாரின் அறம் என்று கூட நீங்கள் இந்த தலைப்பை போட்டிருக்கலாம். அந்த அளவிற்கு அவர் தலைப்பினை இன்று உள்வாங்க இருக்கிறார். நமது உள்ளத்திலும் அவர் இடம் பிடித்திருக்கிறார். இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, என்றும் உயர்ந்து விளங்கக்கூடிய என்னுடைய அன்பு இளவல் வாழ்க, வளர்க, வெல்க, மகிழ்க, உயர்க. மிகுந்த மகிழ்ச்சி. நான் பயணத்தை தொடர்கிறேன். நன்றி அண்ணா. அப்படியே நான் உறவுகள் சூழ்ந்த இடத்திலே இருக்கிறேன். இருந்தாலும் என் தம்பிக்குத்தான் முதன்மை இடம். என் உறவு அவர் தானே. ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷ். நான் மீண்டும் உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எத்தனை சான்று, எத்தனை கதை, எத்தனை அனுபவம். நன்றிங்கண்ணா. அழகு 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 அழகு. ழகரங்களை மட்டும் சற்று பார்த்து கொள்ளுங்கள். ழகரம் தமிழின் சிறப்பு, தமிழுக்கு சிறப்பு சந்தோஷ்குமாரும் கூட. வாழ்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் சொந்தம் இந்த குடும்பங்களுக்கு என்னுடைய வணக்கமும் நல்வாழ்த்தும். ரொம்ப நன்றி மோகன்குமார் ஐயா. மிகச்சிறந்த ஏற்பாடு, ஒருங்கிணைப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வாழைய நலனே. வணக்கம். மீண்டும் வருகிறேன், இணைகிறேன். வாழ்க. நன்றி, வணக்கம். சார். நன்றிங்க, நன்றிங்க சார். வணக்கம் சார். நான் உங்களை ஏற்கனவே டிவியில நிகழ்ச்சியில பார்த்துருக்கேன். அந்த அதுல நீங்க பேசுனதுல நான் உறைஞ்சு கேட்டதெல்லாம் உண்டு. ஆனா நீங்க தான் சந்தோஷ்குமார் இன்னைக்கு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை பார்த்த உடனே நீங்க தான் பேசுவீங்கன்னு சின்னராஜ் சொன்ன உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த டிவி நிகழ்ச்சி முன்னாடி எங்கேயோ பார்த்து கேட்டிருக்கோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது சந்தோஷம் இருந்தது. அந்த தமிழ்ல நீங்க பேசின அந்த இவ்வளவு நேரம் உரையாடினதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு அந்த மாதிரி ஒரு கூட இது வரல. நம்ம எப்படியாவது படிக்கணும், எப்படியாவது பேசணும், நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணுங்கிற அந்த எண்ணம் அதிகமா தோணுது. இது மாதிரி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா உங்க பேச்சுல உறைஞ்சு போயிட்டேன்னு தான் சொல்லணும். அவ்வளவு அந்த உங்களுடைய அந்த நாக்கு வன்மையை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம். உங்களையே நீங்க இந்த சேனல்ல வந்து பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுவீங்கன்னு உண்மையா எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தான் வந்து இந்த சேனல்ல பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல. இது நீங்க தொடர்ந்து எங்களுக்கு தமிழ் சேனல்ல வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு உறுதுணையா இருக்கிறதுல பங்கேற்றீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொன்னீங்க திருக்குறள்ல ஒரு குறளையாவது பயன்படுத்தி அத மாதிரி நடந்தா அது நல்லா இருக்கும்னு அதை சொன்னீங்க. நானும் நிறைய இது பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அந்த இடத்துல நான் நிக்கணும்னு நினைக்கிறேன். நாம கத்துக்கணும், கத்துக்கிட்ட பின்னாடி அதை நம்ம மனசுல நிலைநிறுத்தி அடுத்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நற்குணம் அடைய வேண்டை நயந்து சேவித்தலொன்று பொற்படை மகளிரோடு பொருந்தியே வாழ்தலொன்று பற்பலரோடு நன்னூல் வாசித்தலொன்று இவைகள் மூன்றும் இன்மையில் சொர்க்கமாமே. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க சார். பூபதி பொன்னுசாமி சார் சொல்லுங்க, சந்தோஷா பேசினதை பத்தி. ரொம்ப அருமையா பேசுனாரு மேடம். யூஸ்வலா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய இந்த மாதிரி தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க. நம்ம தான் கண்டுக்கலையோன்னு எனக்கு இப்போ இவர் பேசுனதுக்கு அப்புறம் தெரியுது. என்னோட தொழிற்சாலையில பணிபுரியும் போது டீ டைம் அது மாதிரி சமயத்தெல்லாம் பேசும்போது
ஒரு சிலர் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பேசுற பேச்சுக்கள்ல இருந்து தான் அது நமக்கு தெரிய வரும். ஓ! இவரு இவ்ளோ விஷயங்கள் சொல்றாரு, நம்ம தான் கவனிக்கலையோன்ட்டு. இந்த விநாயகர் சதுர்த்தி பத்தி நடந்துட்டு இருக்கிறப்போ, அந்த சிலைய கரைக்கிறப்போ, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சில சுருச்சம்பவங்கள்லாம் நடந்தப்போ பேசுனதப்போ கூட, அவர் நல்ல கவிஞர். நிறைய தமிழ் நூல்கள் படிக்கிறவரு. எத 2டே வரியில சொன்னாரு. "கடவுளை கரைப்பதில் இல்லை பக்தி. கடவுளிடம் கரைவதுதான் பக்தினாரு." ஆச்சரியமா இருந்துச்சு. 2டே வரியில சொல்லிட்டாரே! எவ்வளவு பெரிய விஷயம். கடவுளை கரைப்பதில் இல்லை பக்தி. கடவுளிடம் கரைவதுதான் பக்தினாரு. அப்ப நம்மள சுத்தி நெறைய பேர் இந்த மாரி தமிழ் படிச்சுக்கிட்டும், அத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும்னு நெறைய பேர் இருக்கிறாங்க. அது மாரி சந்தோஷ்குமார் சார் ரொம்ப நல்லா பேசினாரு. அவர நெறைய தடவ அடிக்கடி கூப்பிடுங்க நம்ம சேனலுக்கு. இது மாரி இன்னும் நெறைய நிகழ்ச்சிகள அடிக்கடி நடத்துமாறு நம்ம சேனல் கண்டிப்பா சார்பா கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா சார். முருகன் சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. குருநாதருக்கு வணக்கம், நிர்வாகிகளுக்கு வணக்கம், சபையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்ல அருமையான பேச்சு. சந்தோஷம். ஒரு 9:30 மணிக்கு தான் பார்த்தேன். வெளியில இருந்தா எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்கெட்ல வண்டி ஓட்டின்னு வந்து வீட்டுல வந்து உட்காந்துட்டு அப்புறம் முகத்தை காமிச்சேன். ஒரு 15 நிமிஷம் முகம் காமிச்சிருக்கேன். நல்ல அருமையான பேச்சு, நல்ல தமிழ் இலக்கியம், அருமையான நடை. இந்த பேச்சையும் இந்த தோரணைகளையும் பார்க்கும்போது சந்தோஷுக்கு லக்னாதிபதி வலுத்திருப்பார். அடுத்தது 2ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும். 2 ஒரு சுபக்கிரகமா இருக்கணும். அந்த 2 சுபக்கிரகத்தை மற்ற சுபக்கிரகங்கள், இப்ப உதாரணத்துக்கு புதன் 2 இருந்தான்னா அந்த 2 புதனை அவனுடைய நண்பன் சுக்கிரன் தொடர்பு கொண்டு இருக்கணும். அதுபோல் 2 சுபக்கிரகமா இருந்து மற்றொரு சுபக்கிரகம் திரிகோணத்துல அவனை தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன்ல பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாக்குஸ்தானம், வாக்குஸ்தானாதிபதி, லக்னம், பூர்வ ஜென்ம ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இதெல்லாம் வளர்த்திருந்தாதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மிக அருமையான பேச்சு. தமிழ் இலக்கியத்தை கோர்வையா பல புலவர்கள், பல காலங்கள், பல சங்க இலக்கியங்களை தொட்டு தொடர்ந்து கோர்வையா கொண்டு வந்திருக்கிறீங்க. நல்ல அருமையான பேச்சு. உங்களுக்கு கேட்க இனிமையா இருந்துச்சு. இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இவரை கண்டுபிடிச்சு இவரை பேச சொன்னது யார், எந்த நிர்வாகியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஐயாவுக்கும் நம்ம தளத்துக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நல்லதை கேட்கணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த காலத்து காலேஜ் பிள்ளைங்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தமிழ் பண்பாடு எவ்வளோ மாறியின் போய்கின்னு இருக்குது. அதெல்லாம் மாறாத ஓரளவுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தக்க வைக்கணும்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கணும், அதன்படி நடக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏற்பாட்டுக்கு நன்றி, 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 நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மோகன் நடராஜு சார். குருநாதருக்கு வணக்கம் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். சந்தோஷ் அவர்களுக்கு வணக்கம். அருமையான பேச்சு, சரளமான கடகடன்னு ஒரு நல்லா பேசுனீங்க. போன வாரம் உங்க ஏரியாவில இருந்து ஒரு சகோதரி வந்து பேசுனாங்க. அது தமிழ் மணிகண்டனோட சாரோட ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரு நம்ம நண்பர் தான். அவரு ஒரு நாளைக்கு நம்ம கூப்பிட்டு நம்ம சேனல்ல பேசணும். அதுக்கான ஏற்பாடு நம்ம கூடிய விரைவில் செய்யணும். அருமையான பேச்சு. நீங்க திருக்குறள்ல நிறைய ஒரு குறளாவது எடுத்து நம்ம வாழணும்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ஒண்ணு பிடிச்ச குறள்னா, இன்னா செய்தரை ஒருத்தர் அவர்னான நன்னயம் நன்னலம் செய்து விடல். நமக்கு என்னதான் தீங்கு செஞ்சாலும் அவங்க வந்து நாணப்படுற அளவுக்கு நல்லது செய்யணும்னு அந்த குறளை சொல்லும். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாங்கிறது என்னோட கருத்து. அருமையான பேச்சு சார். தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க சார். வேற யாராவது பேசுறீங்களா? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க. பழனியிலிருந்து பேசுறேன். ரொம்ப அருமையா பேசினாரு. நல்ல தமிழ்ல பேசினாரு. எனக்கு அவர் சொன்ன பாதியில தான் நான் கலந்துக்கிட்டேன்.
ஏன் முதல்ல இருந்து கலந்துக்கலன்னு ரொம்ப வருத்தம் தான். என்னோட இளமை காலத்தை ரொம்ப நினைவுபடுத்தினாரு. இதுல எல்லாரும் சொன்னபடி எனக்கு ஒரு விஷயம் அவர் பேசினதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதாவது ஒரு திருக்குறள் பிரகாரம் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு திருக்குறள் வச்சிருக்கேன் என் லைஃப்ல. "மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் பிறரை பழித்தது ஒழித்து விடின்" அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நமக்கு எந்த விதமான வேஷங்களும் எதுவுமே தேவையே கிடையாது. நம்ம வந்து அடுத்தவங்கள பத்தி எதுவும் பேசாம, நம்ம அடுத்தவங்கள பத்தி எதுவும் நெகட்டிவா அதாவது எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழாம இருந்தாலே நமக்கு போரும். நம்ம வந்து சுவா இது முடி இறக்கிக்க வேண்டாம். இல்லாட்டினா தாடி வளர்த்துக்க வேண்டாம். சன்னியாசி வேஷம் போட்டுக்க வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். மத்தவங்கள வந்து எதிர்மறையா நினைக்காம இருந்தாலே போதும். ஸோ எனக்கு நான் அந்த திருக்குறள வச்சிருக்கேங்கிறத வந்து எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி, அதவே எல்லாரும் வச்சு இதே மாரி ஒவ்வொரு திருக்குறள் வச்சு வாழணுங்கிறத வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. அதுலயும் எனக்கு ரொம்ப இன்னும் அடுத்த லெவல் பிடிச்சிருந்தது. இந்த ஔவையாரு அதிகமானையும் அப்பதான் நான் உள்ள என்டர் ஆனேன். அந்த ஔவையாரே அதிகமானையும் ரொம்ப அழகா ஒப்பிட்டு அந்த நட்புக்கு இலக்கணம் சொல்லி சொன்னாரு. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய யுகத்துல, இப்ப இருக்கக்கூடிய கால நேரத்துல வந்து, ஒரு ஆணும், பெண்ணும் வந்து நட்பு இருந்தால், அந்த நட்ப வந்து நம்ம எப்படி பாராட்டுறோம், எப்படி நோக்குறோங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அது வந்து ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இருக்கணுங்கிறத வந்து அவர் சுட்டிக்காட்டினாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க சார். அவ்வளவுதானா? ஓகே. விரைவாக இருக்காங்க. வேற யாரும் பேசுறாங்களா? இல்லைன்னா என் பண்ணிக்கலாம். யாராவது பேச போறீங்களா சார்? மகேஸ்வரி. இல்ல ப்ரோக்ராம் இது கொடுத்துரு. கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாமா? பாஸ் என்னங்கம்மா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்க. எண்ட் கொடுக்க. எண்ட் அப்புறம். ஓகே. நான் இப்பதான் நிகழ்ச்சிக்குள்ள வந்தேன். நிகழ்ச்சி பார்த்துட்டேன். நானு நல்லாதான் இருக்கு. ஓகே சார். நமக்கு யூடியூப்ல அப்புறமா பேசுறேன். பாத்துக்கிறேன். தேங்க்யூ. நம்மளோட சேனல்ல வரும். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கலாம். மேடம் சந்தியா மேடம். மேடம் சந்தியா மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். சாரோட பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலா அந்த தமிழ் அப்படிங்கிறதே ஒரு இனிமை. அதுவும் இந்த மாதிரி இனிமையான குரல்ல அதை எடுத்து சொல்லி பேசி கேட்கும் பொழுது நமக்கு இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஆக்சுவலா நம்ம சார் சொன்ன மாதிரிதான் எனக்கும் தமிழ் டீச்சர், அதாவது ஐயான்னு போனாங்க அப்பெல்லாம். தியாகராஜன் ஐயான்னு ஒருத்தர். அவர் அப்படிதான் திருக்குறளை எடுத்தாங்கன்னா அதுல ஒவ்வொரு வேர்ஸையும் பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் பொருள் சொல்லி ஒரு 2 கிளாஸ் முடிஞ்சிரும் ஒரு குறள் எடுக்கிறதுக்கு. அதே போல அவங்க நம்ம அதாவது அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் முடிச்சு நம்ம வெளியே வரும்போது அந்த குறள் போலவே வாழணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம இருப்போம். அப்படிதான் வெளியே வருவோம். ஆனா நம்ம சமூக சூழ்நிலை வந்து அது நம்மள மாத்திரும். அது வேற விஷயம். ஆனா வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த தமிழ் மேல இருக்க பற்றுனாலேயே அந்த திருக்குறள் அவங்க சொல்லி கொடுத்த விதத்தையும் நம்ம அது போலவே நடந்து நம்ம வாழ்வியல்ல அந்த திருக்குறள் வழி நடத்தின வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிற முறையில நம்ம வெளியே வருவோம். அது சில காலங்கள் நம்ம அதை கடைப்பிடிச்சாலும் பல சூழ்நிலை காரணமாக மாற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுவும் எல்லா புலவர்கள் பேரையும் சொல்லி அது போக இந்த அதியமான், ஔவையார் நட்பு, அப்புறம் திருக்குறள்ல ஒவ்வொரு வாழ்வியல் முறையில நம்ம எப்படி எப்படி வாழணும்ன்ற அத்தனைக்கும் திருக்குறள்ல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சிறப்பா பேசினாரு. ரொம்ப அருமை. இன்னும் கேட்கணும் போலதான் இருந்தது. தமிழ் எத்தனை கேட்டாலுமே சலிக்காது அப்படின்றத போல இன்னுமே அவருடைய வரக்கூடிய சொற்கள் வந்து இன்னும் கேட்கணும் அப்படிங்கிறது போலதான் இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நிர்வாகிகளுக்கும் இந்த வாய்ப்புகளை தந்த நமது குருநாதருக்கும் இந்த சொற்பொழிவு ஆற்றிய அவர் பேரு தெரியல, சந்தோஷ் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார். வணக்கம். மணிகண்டன் சார், மணிகண்டன் ஐயா, நீங்க தாங்களே கூற விரும்புகிறீர்களா? என்னையா?
இல்ல நீங்க எதுவும் பேச ரொம்ப இந்த இரவு 10-13 எல்லோருடைய பேச்சையும் கேட்கப்படும் பொழுது இலக்கியத்துல எனக்கு ஒரு நட்பு நினைவுக்கு வந்தது. தமிழர் மரபுல இந்த சங்க இலக்கியத்துல உயர்ந்த நட்பா அவர் அழகா அதியமான், ஔவையார், நெல்லிக்கணி எல்லாம் சொன்னார் இல்லையா, பாரி கபிலர் என்று நண்பர்கள் மிகச்சிறந்த நட்புக்கு சான்றா 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நீண்ட ஆண்டு காலம் அந்த நட்பு பயணம் போய்கிட்டு இருக்கு. அப்ப பாரி சற்று இந்த உலகத்தில் இருந்த தன்னுடைய உயிரை இறந்துட்டார். பாரிக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒண்ணு அங்கவை, இன்னொன்னு சங்கவை. ஆக பாரி இறந்த பிறகும் அந்த தன்னுடைய நண்பர் பாரியினுடைய 2 மகளையும் கபிலர் தன் கையில் பொறுப்பெடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய சான்று சங்க இலக்கியத்தினுடைய சான்று. அது மாதிரி இன்னைக்கு சந்தோஷ்குமார் நம்முடைய இளைய குமுகாயத்திற்கு இன்று இத்தனை இலக்கியங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். 10-30 மணிக்கும் கூட நம்ம எல்லாம் கட்டி போட்டு இந்த அளவிற்கு இலக்கிய சுவையை இனிமையாக பருக கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. அவளுடைய வளர்ச்சியை நான் மாறுதட்டி நுகர்ந்து மிகுந்த மகிழ்வோடு பார்க்கின்றேன். யாருக்குமே பெரிய மனசு இல்ல, தூங்குறதுக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷனுடைய உரை ரொம்ப மகிழ்வா இருந்தது. இன்னும் மோசி கீரனார் பிசிராந்தையார் நட்பு, அதையும் கூட சொல்லணும். ஆக இலக்கியத்திலேயே நட்புக்கு சான்றா இருக்கு. அதே போல தங்கமுத்துவும் சந்தோஷ்குமாரும் சிறந்த நண்பர்கள். ஆக அவரும் கூட ஒரு சிறந்த நண்பன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆக அவர் நட்புக்கும் இலக்கணம், தமிழ் வாழ்வியலுக்கும் இலக்கணம், இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு சான்றாக இலக்கணமாக இருக்கிறார். இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. என் மனமோ சொல் சொல் என்றாலும் காலமோ இரவிற்கு நித்திரைக்கு வழிவிட்டு செல் செல் என்பதால் மீண்டும் அடுத்த முறை அவருக்கென்று வாழ்த்தரங்கமே ஒன்று வைக்கலாம். அந்த அளவிற்கு புகழுடைய பெற்றவர் அவர். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் சந்தோஷ்குமார் என்னும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா தான் இந்த இதை கேட்கணும். இந்த திருக்குறள் அவருக்கு பாமாலையாக, பூமாலை போடலான்னு விருப்பம், ஆனா அது வாடிவிடும். ஆதலால் தமிழ் பாமாலை போட்டு அவரை வாழ்த்துகின்றேன். வாழ்க 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 வாழ்க. ரொம்ப மகிழ்வா இருக்கு. சந்தோஷ், நாளைக்கு என்ன அழைங்க, நம்ம பேசலாம். அழகு அழகு வாழ்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. யார் அவரே வச்சு மேல போடுங்க. சார் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் வர்றாங்க. மியூட் போடு புனிதா. நீங்க என்னன்னா கோ-ஹோஸ்டா இருக்கிறீங்களா? சில மியூட்ல தான் இருக்கு. அது சாரோடது, அவங்க டிராவல்ல இருந்தாங்களா, அந்த பேக்ரவுண்ட். வேற எதுவும் இல்ல. ஒண்ணே ஒண்ணு, முருகன் ஐயாவுடைய பின்னோட்டம் மிகச்சிறப்பா இருந்தது. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தமிழ் கடவுளுடைய பெயரை தன் பெயராக முருகன் ஐயா, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. கோயில் சந்தியாமா வணக்கம். அருமையா, சந்தோஷம், அருமையா பேசினாரு. நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. தமிழை பத்திய ரொம்ப அருமையா பேசுறாரு. மணிகண்டன் சாரும் நீங்களும் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜோதிட உலகத்துல வாழ்த்து இதை போட்டிருந்தீங்க, அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்து அனுப்பிச்சிருந்தேன். சந்தோஷத்துக்கு ஒரு குரல் சொல்லணும்னா, மகன் தந்தை காற்று உதவி சொல்லணும். ரொம்ப சந்தோஷத்துக்கு என்ன சொல்றதுன்னா, மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணாற்றாமுக்கள் என்ற குரல் தான் அந்த பையனுக்கு ரொம்ப பொருந்தும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் வேற ஒன்றும் சார் வர்றாங்களா புனிதா? ஒரு தடவை கால் பண்ணி பார்த்துட்டுமா? இல்ல பாஸ்ல வச்சுக்கோ, பாஸ் பண்ணிட்டு இது பண்ணு.
அம்மா மீட்டிங்கை முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அனைவருக்கும் இரவு வணக்கம். சந்தோஷ் வந்து எனக்கு இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். அவங்களோட நம்பர் வந்து ஒரு சகோதரி மூலியமா தான் கிடைச்சது. நான் கேட்டதுமே அடுத்த நிமிடமே வந்து ஒத்துக்கிட்டாங்க பேசுறதுக்காக. ரொம்ப அருமையா நமக்கு பேசி கொடுத்தாங்க இந்த இரவு வேளையிலும். ஸோ அதுக்காக நம்ம கூட பயணித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் சின்னராஜ் தமிழ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மேடம் அந்த பாடல் நான் பாடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.